எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வேகன்சி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்எஃப். பிஎஸ்எஃப்ல கிட்டத்தட்ட 2000 வேகன்சி மினிமம். 2000லேருந்து 3000 இல்லை 4000 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. மினிமம் 2000 வேகன்சி கண்டிப்பாக வரும். டெக்னிக்கல் ட்ரேட்மேனுக்கு. ட்ரேட்மேன்லாம் தெரிஞ்சிருக்கும். டிரைவர்ல இருந்து சபை கர்மச்சாரி வரைக்கும் ட்ரேட்மேன் லைன். டிரைவரும் சரி, கார்டனரு, பெயிண்டரு, ஃபிட்டரு, கார்பெண்டரு, சபை கர்மச்சாரி, வாஷர்மேனு, குக்கு, வாட்டர் ஏரி, இந்த மாதிரி ட்ரேடுக்கு எல்லாத்துக்குமே ட்ரேட்மேனு கிட்டத்தட்ட 2000 ப்ளஸ் 2000க்கு மேலே தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கவனிக்கின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட்மேனை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து எதுவும் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இப்போ டிரைவர் அப்படின்னா ஹெவி லைசன்ஸ் கேட்பாங்க. ஃபிட்ரு அப்படின்னா ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இப்போ இடையில ரீசெண்டாகவே உங்களுக்கு குக்கு அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும், இல்லை ஹோட்டலுக்கான அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு கிடையாது. இப்போ என்னென்ன புதுசாக பிஎஸ்எஃப்ல என்ன கொண்டாந்துருக்காங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் இருந்தாலும், சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் ட்ரேட் டெஸ்ட்டு எல்லா ட்ரேட்மேனுக்குமே ட்ரேட் டெஸ்ட்டு இருக்குது. அது ப்ராக்டிக்கல். இப்போ வந்து டிரைவர் நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வண்டி ஓட்டி காமிச்சு யூட்டன் போட்டு கரெக்டாக பார்க் பண்ணணும். அதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் குக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை ஏதாவது ஒரு டிஷ்ஷு சமைக்க சொல்லுவாங்க. அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க நீ லாயக்கா இல்லையா அப்படிங்கிறத. இது மாதிரி எல்லா ட்ரேடுக்குமே வந்து ஒரு கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. எல்லா ட்ரேடுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி காமிக்கணும். எல்லா ட்ரேடுக்கும் கண்டிப்பாக கம்பல்சரி ப்ராக்டிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது. இந்த ரூல்ஸ் பிஎஸ்எஃப்ல புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பிஎஸ்எஃப் மட்டும் இல்லை, எல்லா ட்ரேட்மேன் கேட்டகரிலையும் எல்லா வரையபிலிட்டி ஃபோர்ஸ்லையுமே இதை கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஎஸ்எஃப்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து 2015, 14, 12லேருந்தே 10லேருந்தே கூட இந்த ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கும் மார்க் இருக்குது. அதனால உங்களுக்கு பிஎஸ்எஃப்ல கிரைட்டீரியா மெயின் அப்படின்னா சர்டிஃபிகேட் வேணும். சர்டிஃபிகேட் இருந்தாலும் ட்ரேட் டெஸ்ட்டும் ப்ராக்டிக்கலும் நீங்கள் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பிஎஸ்எஃப் ட்ரேட்மேனில் இப்போ ஒரு ஸ்கில்லு திறமை மட்டும் இருந்தால் பத்தாது. அவங்களுக்கு 2, 3 திறமை இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வைப்பாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து வாஷர்மேனில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ளிகேஷனு. வாஷர்மேன் தவிர்த்து சஃபாய் கர்மச்சாரி, அதாவது உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்கள் பெரிய கம்பெனியில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுருக்கீங்க, இல்லை ப்ரைவேட் கான்ட்ராக்ட் மூலியமா ஏர்போர்ட்லேயே எங்கேயோ வேலை செஞ்சுருக்கீங்க, சர்டிஃபிகேட் கிடைக்குது அப்படின்னா அதையும் எடுத்துக்குவாங்க. அது போக வாஷர்மேன்லேயும் உங்கள் சர்டிஃபிகேட் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்லேயும் சர்டிஃபிகேட் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு ட்ரேடில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதையும் எடுத்துக்குவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு 100% இந்த மல்டி ஸ்கில் டேலண்ட் உங்கள்ட்ட இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 100% வேலை உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அப்படின்னு இந்த 3 ஸ்கில் உள்ளவங்கள முதல்ல எடுத்துக்கிறாங்க. 3 ஸ்கில்லுமே இருக்குது, மல்டி டேலண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 திறமை இருக்கிறவங்கள எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து நடந்தும்போது அதாவது கூப்பிட்டு வச்சு ட்ரேட் டெஸ்ட் எடுப்பாங்க, முடிஞ்சிடும். ட்ரேட் டெஸ்ட்டுக்கு அப்புறமும் ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க அங்கேயே. அந்த ட்ரேடை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எழுத வைப்பாங்க. அதுலேயும் மார்க் இருக்குது, அந்த ப்ராக்டிக்கல்லையும் மார்க் இருக்குது. அதையும் கவனிச்சுக்கோங்க. பல பேர் கேட்குறீங்க மினிமம் வந்து ஹைட் எவ்வளோ? மினிமம் வந்து 170 இருந்ததுன்னா போதும். 170 ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் மட்டும் போதும். பாதி பேர் 170 கீழே இல்லை, 165 இருந்தால் போதுங்கிறாங்க. 165 சில நேரங்களில் 165 வரும். அது வேறு கேட்டகரிகளுக்கு வரும். மினிமம் நீங்கள் 170 இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. 170 மேலே இருந்தீங்க பயப்பட தேவையில்லை. 165க்கு கீழே 170 கீழே இருந்தீங்க அப்படின்னா சில நிபந்தனைகள் இருக்குது. 2வது சில நேரங்களில் பின்னாடி உள்ள ஒரு செலெக்ஷன்லாம் 165 எடுத்தாங்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் நான் செக் பண்ணி பார்க்கையில 165 தான் போட்டிருக்கு. ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த 165 வந்து சில நேரங்களில் 170 மாறுது. ஏன்னா இந்த ஸ்டேட் வைஸாக மாறும்போது இது வந்து இப்போ அருணாச்சல் பிரதேசம், லடாக்கு, சிக்கிம் இந்த மாதிரி விஷயம், இந்த ஹைட் நார்த் ஈஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேட்டுகள் எல்லாத்துலேயுமே ஹைட் கம்மி தான். சவுத் வந்துட்டாவே மேக்ஸிமம் 170 தான் நம்ம எல்லா பக்கமே கேட்குறது. 2வது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 எடுத்த ஃபிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தீங்க. பிஎஸ்எஃப்ல 2025 ஃபிசிக்கல் முடிஞ்சிச்சு. ஆனால் எக்ஸாம் இன்னும் ஆகலை. எக்ஸாம் வந்து ஜூன் இல்லை ஜூலையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த 2026 புது வேகன்சி அவுட் பண்ணுவாங்க.
அதனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வேகன்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணுவாங்க. அதனால் இந்த எக்ஸாம் ஜூன் இல்லை ஜூலைக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கன்னியூவாக இந்த 2026ல் சிஏபிஎஃப்க்கு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வேகன்சி ட்ரேட்மேனுக்கு கன்னியாக விட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு ட்ரேடில் அப்படிங்க நீங்கள் ட்ரேட்லேருந்து ட்ரேடு பாதி மாறிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஜிடியில் இப்போ ட்ரேட்மேன்லேருந்தோ டிரைவர்லேருந்தோ வாஷர்மேன்லேருந்தோ ஜிடியில் மாறிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிடியில் வந்து மாறுறது வந்து இப்போ வந்து நீங்கள் வாஷர்மேன் வச்சுக்கோங்க. வாஷர்மேனு இல்லை அப்படின்னா டைலரு, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கார்பெண்டரு, குக்கு, வாட்டர் கேரியரு, எஸ்கே இந்த ட்ரேடில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி மூலியமா தான் நீங்கள் வந்து திருப்பி செலெக்ஷன் அட்டன் பண்ணணும். நீங்கள் எஸ்எஸ்சி மூலியமா த்ரூ தான் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு ஜிடியில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஜிடிக்கு நீங்கள் மாற முடியும். அதுலேயே வந்துட்டு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ங்கிறதே ஜிடிக்கு வந்து இப்போ க்ளோஸ் இல்லை. இப்போ நீங்கள் ட்ரேட்மெண்ட்லேருந்து ஜிடிக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி அட்டன் பண்ணி ஆகணும். ஆனால் சிஆர்பியில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரேட்மெண்ட்டில் உள்ளே வந்துட்டீங்க. இந்த கார்டனர், பெயிண்டர், அப்புறம் பிகிலர் இந்த 3 ட்ரேடுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி அட்டன் பண்ணாமையே நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோஷன் ஆனோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிடியில் கன்வெர்ட் ஆயிரும். ஹெட் கான்ஸ்டபிள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிடியில் கன்வெர்ட் ஆயிரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 1 வருஷம் ட்ரெயினிங் பண்ணி ஆகணும். மற்ற ஃபோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜிடியில் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவதுன்னு கேட்டிங்க 165 ஹைட்டுக்கு 165, 167, 168 அந்த மாதிரி 70க்குள்ளே இருக்கவங்களுக்கு ஏதாவது வேகன்சி கிடைக்குமா? ஏதாவது போலீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு நாளான்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் பண்ணுறேன். அதை வீடியோ பாருங்கள். மதியானம் 1 மணிக்கு. ஏதாவது டவுட்டுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.